ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறேன் தேவனே, பரிசுத்தரே, ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, என் அன்பின் கர்த்தாவே. நான் உண்மையே நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, உண்மையே நோக்கி பார்க்கிறேன் கர்த்தாவே. நீதிமான் கர்த்தாவே, உம்மையன்றி வேறு எங்கு செல்வான் கர்த்தாவே? நீதிமான் பிழைப்பது உம்முடைய கருணையினாலும் கிருபையினாலும் தானே கர்த்தாவே. ஒரு நீதிமான் நிர்மூலமாகாதபடிக்கு காத்து கொள்ளும் என் கர்த்தாவே. பரிசுத்தரே, என் தேவனே, என்றென்றும் என்னோடு இருப்பவரே, பரலோகத்தில் இருந்து சர்வலோகத்தையும் பாதுகாக்கும் என் சர்வ வல்லவரே, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே. ஆனால் கர்த்தாவே, இந்த நாட்கள் நீதி உள்ளதாயும் நன்மை உள்ளதாயும் கிருபை உள்ளதாயும் ஆண்டவரே எங்களுக்கு கிடைக்க செய்வீர் ஆண்டவரே. துன்மார்க்கனுக்கு கர்த்தாவே எங்களை விலக்கி காத்து கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய பிரியமுள்ள வார்த்தையினாலும் உம்முடைய கண்களிலே எங்களுக்கு தயவை கிருபையாய் வர்ஷிக்க பண்ணுவீர் கர்த்தாவே. ஸ்தோத்தரிக்கிறேன் அன்பின் பிதாவே, என் நீதியின் தேவனே, இம்மட்டும் எங்களை பாதுகாத்த என் அன்பின் பிதாவே ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லாம் வல்ல இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, இன்றைய தினத்தையும் உம்முடைய வேத பகுதியும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து உம்முடைய கிருபையினாலே எங்களுக்கு ஞானத்தை தருவீராக. நான் அல்ல ஆண்டவரே, நீரே எங்களில் வெளிப்படுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறேன் பிதாவே. எல்லாம் வல்ல இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் அன்பின் பிதாவே. பரிசுத்த வேதாகமம் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம். யாக்கோபு தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்திலே குடியிருந்தான். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்காள் சில்பாள் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடே இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்வித்தான். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசித்ததை அவன் சகோதரர் கண்டபோது அவனோடே பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அதன் நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நான் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அப்பொழுதே அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ? நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். சூத்திரம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபு தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்திலே குடியிருந்தான். யாக்கோபு எங்க போனா? அவனுடைய தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்துக்கு போனா. யாக்கோபு சந்ததியின் வம்ச வரலாறு. யோசேப்பும் 17 வயதிலே தன் சகோதரனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்காள் சில்பாள் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டி. பில்காள் சில்பாள் என்னும் மறுமனையாட்டிகள்னா அவர்களுடைய மற்ற இன்னொரு மனைவிகள். அவர்களுடைய குமாரரோடு இருந்து அவர்கள் துன்மார்க்கத்தை தகப்பன் அவங்க ஏதாவது தவறு செய்தா அவன் என்ன பண்ணுவானா, அப்பா கிட்ட போட்டு கொடுத்துருவான். ஏன்னா யோசேப்பு ரொம்ப நல்ல பையனா இருந்தான். இஸ்ரவேலுடைய முதிர் வயதில் யோசேப்பு பிறந்ததால இஸ்ரவேல், அதாவது யாக்கோபுக்கு யோசேப்பு மேல ரொம்ப அதிகமான பாசம் இருந்தது. அதனால அவனுக்கு மட்டும் ஒரு அழகான பல வர்ண அங்கிய யாருக்கு கொடுத்தாரு? யோசேப்புக்கு கொடுத்தாரு. அவனுடைய சகோதரர் எல்லோரிலும் அவன் அதிகமா நேசிச்சதால
மற்ற சகோதரர்கள் கண்டு அவனை பட்சமாக நடத்தினாங்க. அவனுக்கு அப்பா அவன் மேலே மட்டுமே அதிகமாக பாசம் காட்டுறதால மற்றவர்களுக்கு யோசேப்பு மேலே அதிகமான பொறாமை வரும். யோசேப்பு ஒரு சொப்பனக்காரன். அவன் ஒரு சொப்பனம் கண்டான். அந்த சொப்பனத்தில் சகோதரருக்கு என்ன சொல்கிறான், நான் ஒரு அப்பா கிட்ட சொல்கிறான், எனக்கு ஒரு கனவு வந்தது அப்படின்னு அந்த கனவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண உடனேயும் அவங்க சகோதரர்களுக்கு இன்னும் அதிகமாக அவன் மேலே கோபம் வந்துருச்சு. அப்படி என்ன அவன் அப்படி ஒரு சொப்பனத்தை கண்டானா, அவனுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல வயல்வெளியில ஒரு அரிக்கட்டுன்றது அந்த விவசாயம் பண்ணி அதை கட்டி வைப்பாங்க பார்த்தீங்களா, அறுவடை பண்ணி. அந்த கட்டு ஒன்று உயர்ந்து நிற்குது. அது யாருடைய கட்டுனா, அது இவனுடைய கட்டு நிமிர்ந்து நிற்குது. அவனை சுற்றி மற்ற அரிக்கட்டுகள், அவர்கள் சகோதரர்கள் அவங்களுடைய அரிக்கட்டுகள், அதாவது அவனை சுற்றி வணங்கி நிற்கிற மாதிரியும் அப்படியே அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அதுக்கு அவங்க சகோதரர் அவன் மேலே கோவப்பட்டு, என்ன துரைத்தனம் பண்ணற, நீ என்ன எப்படி பெரிய ஆளா, நீ என்ன எங்களையே ஆளலான்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி அவன் மேலே இன்னும் அதிகமாக அவனுடைய சொப்பனத்தின் நிமித்தமாக அவன் மேலே இன்னும் அதிகமாக கோவப்பட ஆரம்பித்தாங்க. அப்புறம் அவனுடைய வார்த்தையின் நிமித்தமும் அவனை அதிகமாக பகைக்க ஆரம்பித்தாங்க. அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 16 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். அதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் என் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொப்பனத்தை மனதிலே வைத்து கொண்டான். இப்ப திருப்பி என்ன பண்ணா, திருப்பி இன்னொரு சொப்பனத்தை காண்றாரு யோசேப்பு. என்ன சொப்பனம் காண்றாருன்னா, அதை அவன் சகோதரர்களுக்கும் அப்பா எல்லாருக்குமே சொல்றாரு. நான் என்ன சொப்பனம் கண்டேன்னா, நான் எங்க கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். அதாவது யாக்கோபுக்கு என்ன இந்த சொப்பனத்தோட அர்த்தம் என்னன்னா, யாக்கோபோட பிறந்தவங்க யாக்கோபுக்கு பிறந்தவங்க 12 பேர். அதுல யோசேப்பும் ஒருத்தன். இந்த யோசேப்புக்கு எந்த சொப்பனம் வருது, என்ன வருது, சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது அப்படின்ற ஒரு சொப்பனத்தை அப்பா கிட்ட சொல்றான். உடனே அப்பா கோவப்பட்டு, நீ என்னடா, நீ கடைசி பையன், நானும் சூரியனும் சந்திரனும் அப்பாவும் அம்மாவும் என் 11 சகோதரர்களும் உன் அண்ணன்மார்களும் உன்னை வணங்குவாங்களா? அது மாதிரி நீ எப்படி ஒரு சொப்பனத்தை காண்ற? அது தவறு இல்லையா? நீ இளையவன் இல்லையா? உன்னை எப்படி நாங்கள் எல்லாரும் வணங்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவும் அவனை கடிந்து கொள்றாரு. இருந்தாலும் இதை அவர் மனசுல வச்சுக்கிறாரு. யாரு? யாக்கோபு, இஸ்ரவேல்ன்றவரு தன் மகனுடைய சொப்பனத்தை மனதில் வைத்து கொண்டாலும் அவர் வெளிப்புறமா அவனை கடிந்து கொள்றாரு. பின்பு அவன் சகோதரர் சீக்கேமிலே தங்கள் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்க போனார்கள். அப்போது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீக்கேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களின் இடத்துக்கு அனுப்ப போகிறேன், வா என்றான். அவன் இதோ போகிறேன் என்றான். அப்பொழுது அவன், நீ போய் உன் சகோதரரோடு சேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து எனக்கு மறு செய்தி கொண்டு வா என்று அவனுக்கு சொல்லி எப்பிரோம் பள்ளத்தாக்கிலே இருந்து அவனை அனுப்பினான். அந்தபடியே அவன் சீக்கேமுக்கு போனான். இப்ப என்ன பண்றாரு யாக்கோபு யோசேப்பை அனுப்புறாரு. இஸ்ரவேல் உன் சகோதரர் எங்க இருக்காங்க, சீக்கேமில் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறாங்க, என்னுடைய ஆடுகளை. அப்போ யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர்கிட்ட நீ சீக்கேமுக்கு போ, அங்க போயிட்டு அவங்களோட நல்லபடியா இரு, அவங்க என்ன செய்தி சொல்றாங்க
அவனை அனுப்பி கொண்டு வா என்று அவன் சொல்ல போகிறான். நீ போய் உன் சகோதரோடு சேமம் எப்படி என்றும் ஆடுகள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டு எனக்கு மறு செய்தி அங்கிருந்து கொண்டு வா, அங்கேருந்து தகவலை கொண்டு வா. ஏன்னா அந்த காலத்தில் லெட்டரோ ஃபோனோ எதுவும் கிடையாது. ஒருத்தரை அனுப்பி தான் போனவங்க எப்படி போய் சேர்ந்தாங்கன்றத திருப்பி இவங்களுக்கு செய்தி சொல்லணும். ஸோ அது மாதிரி இவன் ஒரு போஸ்ட்மேன் மாதிரி அனுப்புறாரு. யார் அனுப்புறது? அப்பா தன் சகோதரர்கள் கிட்ட அனுப்புறாரு. சீக்கியமுக்கு போறான். அப்போது ஒரு மனிதன் அவன் வெளியே வெளியே வழி தப்பி திரிகிறதை கண்டு என்ன தேடுகிறாய் என்று கேட்டான். அதற்கு அவன், என் சகோதரரை தேடுகிறேன், அவர்கள் எங்கே ஆடுகள் மேய்க்கிறார்கள் சொல்லும் என்றான். அந்த மனிதன் அவர்கள் இவ்விடத்தில் இருந்து போய்விட்டார்கள், தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்லி கேட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரை தொடர்ந்து போய் அவர்களை தோத்தானிலே கண்டுபிடித்தான். இவன் அங்க போய் வழி தப்பி அலையிறான். எங்கடா அவர் அப்பா சொன்ன இடத்துல நம்ம சகோதரர்களையும் ஆடுகளையும் காணுமே அப்படின்னு சொல்லி. அப்போ அங்க இருக்க மனிதர்கள், நீ என்னடா இங்கே, ஏன்டா இப்படி வழி தப்பி திரியிற, வழி தெரியாம சுத்தி திரியிறிய அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இல்லை, இது மாதிரி என்னுடைய சகோதரர்களை தேடி வந்தேன், அவங்க ஆடுகள் மேய்க்கு இந்த பக்கமாக தான் வந்தாங்க, அவங்கள நான் பார்க்கணும் அப்படின்றான். அவங்க இங்கிருந்து போயிட்டாங்களே, ஆனா ஏதோ தோத்தான்ற ஊருக்கு போறதா அவங்க பேசி கொண்டு இருந்தாங்க அப்படின்ற தகவல் அதை நாங்க கேள்விப்பட்டோம், கன்ஃபார்மா தெரியல அப்படின்னு சொன்னோன்னு சரின்னு சொல்லிட்டு இவன் அவர்களை நோக்கி தோத்தானில கண்டுபிடிச்சான். அவர்கள் அவனை தூரத்திலே வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். என்ன ஒரு கொடுமையான ஒரு சகோதரர்களை இவன் கிடைச்சிருக்கு பாருங்க. ஒரு அழகான ஒரு தம்பி, கடைசியா பையன், இவன் ஒரு அறிவாளியா, இவங்க கிட்ட இல்லாத ஒரு திறமை இவங்கிட்ட இருக்கு. ஒரு சொப்பனத்தை காணுறான், அதை அப்பா கிட்ட சொல்றான். அதுல எங்க இவன் அப்பா கிட்ட நல்ல பேர் எடுத்துட போறானோன்றதுக்காக அவனை தேடி அவன் சகோதரரை இவங்க தூரத்துல இருந்து பார்த்து அவனை கொல்றதுக்கு ஒரு சதி யோசனையே பண்றாங்க. சதி யோசனை பண்ணி அங்க இருக்க நிறைய குழிகள்லாம் இருக்கும், அங்க தண்ணி இல்லாத குழிகள், அங்க கிணறுகளுக்காக நோண்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு குழியில இவனை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி இவர்களுக்குள்ளே இவங்க பேச ஆரம்பிச்சாங்க. இந்த விஷயத்தை இவங்க சதி யோசனை செய்யறாங்க. ஏதோ சொப்பனக்காரன் வரான் பார், கனவு காண்றவன், இவனை நம்ம கொண்டு இங்கே போட்டுடலாம், ஏதாவது ஒரு குழியில போட்டு ஒரு துஷ்ட மிருகம் இவனை ஒரு ஏதோ சிங்கமோ புலியோ அடிச்சிடுச்சுன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பற்றி ஒரு பிளானை போடுறாங்க. ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்துக்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் அவர்களை நோக்கி, அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் இரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்தரத்தில் உள்ள இந்த குழிகளிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தான். ரூபன் இவங்க இப்ப சதி பண்றதை கேட்டு அவனுக்கு இவன் மேல ஒரு பாசம் இருந்திருக்கு. அவனை எப்படியாவது இவன் கையில இருந்து தப்ப வைக்கணும்னு சொல்லிட்டு அவனை கொன்னுட்டு இந்த குழியில போட்டுறாதீங்க, அவனை நீங்க அவன் ரத்தத்தை சிந்தக்கூடாது, அவனை இந்த குழியில போட்டுருங்க, அவன் யாராவது எப்படியாவது எங்கேயாவது யாராவது இவனை அடிமையை கொண்டு போயிடுவாங்கன்ற ஐடியால ஒரு குழியில போட்டுருங்கன்னு அவங்க கிட்ட சொல்லி அவனை அவங்க கிட்ட தப்பு வைக்கிறதுக்காக ஒரு குழியில போடுறான். இந்த ரூபன் யாரு தெரியுதா? ஒரு தவறு பண்ணாம பாரா, தகப்பனுடைய ஒரு மறுமனையாட்டி கூட தவறான உறவுல ஈடுபட்டவன் தான் இவன் இந்த ரூபன். இருந்தாலும் இவனுக்குள்ளே ஒரு சிறு நல்ல எண்ணங்கள் இருக்கு. ஒரு வகையில தவறு செய்திருந்தாலும் மனிதர்கள் தவறுகள்ல இருந்து திருந்துறாங்க நிறைய விதத்துல. இவனால இப்ப யோசேப்பு உயிர் தப்ப ஒரு வாய்ப்பு கிடைச்சது. யோசேப்பு
தன் சகோதரரிடத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலுவர்ண அங்கியை அவர்கள் கழற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது. பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்து அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது இதோ கிளையாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்தவர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை போலத்தையும் ஒட்டகங்களில் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள். அப்போது யூதா தன் சகோதரரை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன? அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம், வாருங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக. அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாமிசமுமாய் இருக்கிறானே என்றான். அவன் சகோதரர் அவனை சொல்லுக்கு இணங்கினார்கள். இப்போ திருப்பி என்ன நடக்குது? அவன் என்ன பண்ணாங்க? யோசேப்ப அவன் உடுத்தி இருந்த அவனுடைய பலவர்ண அங்கியை கழற்றி அவனை அந்த குழிக்குள்ள போட்டாங்க. தண்ணீர் இல்லாத அந்த வெறும் குழியா இருந்தது. பின்பு அவங்க சாப்பிட போய் உக்காந்துட்டாங்க. அவர்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது கலையாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை பார்த்தாங்க. அவங்க எகிப்தை நோக்கி போறாங்க. அவங்க கந்த வர்க்கங்களையும் பிசின் தைலம்னா நல்ல இந்த வாசனை திரவியங்கள், அப்புறம் வெள்ளை போலம், அப்புறம் ஒட்டகங்கள் மேலே ஏற்றி கொண்டு வந்தார்கள். நிறைய விஷயங்கள், கந்த வர்க்கங்கள் எல்லாமே வாசனை திரவியங்கள், இது போல ரொம்ப விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் அவங்க ஏற்றிட்டு வரும்போது அப்போ அங்க இருக்கக்கூடிய யூதா என்ன சொல்றான்? இவனை கொன்னு போடாதவன், இவன் நம்மளுடைய ரத்தமோ நம்மளுடைய மாம்சமா இருக்கிறான். இவனை கொல்றதால நமக்கு என்ன லாபம் இருக்கு? இந்த இஸ்மவேலர் கையில இவனை விற்று போட்டா நமக்கு ஏதாவது லாபம் கிடைக்கும். அவனை இவங்க கிட்ட வித்துடலாம். இவன் நம்முடைய மாம்சமோ நம்முடைய ரத்தமோ இருக்கிறான். இவனை கொல்றது நமக்கும் தவறு தானே அப்படின்னு இவனுக்கும் ஒரு விதமான ஒரு விஷயம் தோணு. அவன் மற்ற சகோதரர்களுக்கு சொல்லும் போது மற்ற 10 பேரும் ஆமா சரி ஒத்துக்கிறாங்க. இந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் இருந்து இஸ்மவேலின் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள். என்னாச்சு? இவங்க யோசேப்ப எகிப்துக்கு கொண்டு போயிட்டாங்க. இஸ்மவேலர் கையில மீதியானர் இடத்துல இவனை 20 வெள்ளிக்காசுக்கு அவன் சகோதரர்கள் மற்றவர்கள் எல்லாம் யாரு? இந்த யூதாவும் கூட இருந்தவனும் வித்துட்டாங்க. பின்பு ரூபன் அந்த குழி இடத்துக்கு திரும்பின போது யோசேப்பு குழியில் இல்லை என்று கண்டு தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு தன் சகோதரனிடத்துக்கு திரும்பி இளைஞன், இல்லையே, ஐயோ, நான் எங்கே போவேன் என்றான். ரூபன் இங்க கொஞ்ச நேரம் இவங்க எல்லாரையும் அனுப்பிட்டு திருப்பி இந்த குழிக்கு பாக்குறான். ஆனா இவங்க இங்க வித்து போட்ட சம்பவம் இவங்களுக்கு தெரியாது. இவங்க அந்த இடத்துல இருந்து வரும்போது பார்த்தா அவன் சகோதரன் அங்க இல்லையே அப்படின்னு சொல்லி தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அழுகுறான். தன் சகோதரனை திரும்பி காணுமே, இளைஞன் இல்லையே என்று, ஐயோ, நான் எங்க போவேன், என்ன பண்ணுவேன்னு அவனுக்குள்ள கத்த ஆரம்பிச்சிட்டான். அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து அந்த அங்கியை இரத்தத்திலே தோய்த்து பல வருணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்துக்கு அனுப்பி அதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொன்னார்கள். இவங்க என்ன பண்ணாங்க? அவர்கள் யோசேப்புடைய அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டு கடாவை அடிச்சு அந்த கடாவுடைய ரத்தத்தை அந்த அங்கியில பூசி அந்த பலவர்ண அங்கியை ரத்த நிறமாக்கி தன் தகப்பனிடத்துக்கு அனுப்பி, இது உம்முடைய மகனுடைய குமாரனுடைய அங்கியோ,
உன் பிள்ளையுடைய அங்கியா அப்படின்னு பார்த்து சொல்லி அனுப்புறாங்க. யோசேப்பு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரத்தை கிழித்து தன் அறையில் இருட்டு கட்டிக்கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். யோசேப்பு அதை கண்டு, இது என் மகனுடைய அங்கிதான், இவனை ஒரு துஷ்ட மிருகம் அடிச்சிட்டு இருக்குமோ, அவனை பட்சித்து அவனை கொன்னு போட்டுடுச்சோ அப்படின்னு சொல்லி யோசேப்பு பீருண்டு போனான். அவன் மனசெல்லாம் கலங்கி புலம்பி ஆரம்பிச்சான். அவன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு, அந்த காலத்துலலாம் இரட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இருட்டு ட்ரெஸ், அதாவது நார்மலா போட்ட ட்ரெஸ் போட மாட்டாங்க, அறையிலே இரட்டு கட்டி கொண்டு அப்படின்னு சொல்றாங்க. இரட்டுன்றது ஒரு கோணியால சாக்கு பையால ஆன ஒரு காத்து போகாத ஒரு ட்ரெஸ். அந்த ட்ரெஸ்ஸை கட்டி கொண்டு அநேக நாள், ஒரு நாள் கூட நார்மலா அந்த துக்கத்தை அனுசரிப்பாங்க, அந்த இரட்டு கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தானாம். ரொம்ப நாளா அந்த குமாரனுக்காக அந்த கஷ்டமான அந்த காத்து போகாத ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு துக்கத்தோடு இருந்தாராம் இஸ்ரவேல். அவருடைய குமாரத்திகள் எல்லோரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோடே என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். அவன் என்ன பண்ணான், அவனுடைய குமாரர், அவனுடைய மகள், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் வந்து அவனுக்கு ஆறுதல் சொன்னாலும் அவன் ஆறுதல் அடையவே இல்லை. அவன் துக்கத்தோட தன் குமாரனுக்காக நான் பாதாளத்துல இறங்குவேன், என் மரணத்தையும் நான் நோக்கி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி விதமாய் தன் தகப்பன் அவன் வந்து அவனுக்காக அழுது கொண்டே இருந்தான். அந்த மிதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியும் ஆகிய போத்திபால் என்பவரிடத்திலே விட்டார்கள். இந்த மீதியானியர்கள் என்ன பண்ணாங்க, யோசேப்பை எகிப்துல பார்வோனின் பிரதானி, பார்வோனுன்றவன் ராஜா மாதிரி, அவனுடைய முக்கியமான ஒரு தலைவரும் அவனுடைய தலையாயின் அதிபதியுமாகிய போத்திபாருன்றவர், அதாவது தளபதிக்கு மாதிரி கிட்டத்தட்ட அப்படி வச்சுக்கோங்களேன், அந்த தளபதி கிட்ட, போத்திபார் கிட்ட இவனை விற்று போட்டாங்க. இதோட இந்த அதிகாரம் முடியுது. இந்த அதிகாரம் முக்கியமான அதிகாரம். இந்த அதிகாரத்துல என்ன நடக்குது, யாக்கோபுடைய ரொம்ப செல்ல மகனான யோசேப்பு ஒரு சொப்பனக்காரனா இருக்கான். அவன் அநேக சொப்பனங்களை கண்டு சொல்றான், நான் இவங்க எல்லாரையும் ஆளுவேன் அப்படின்னு சொல்லும் போதும் அந்த சகோதரர்கள் இவனை வந்து பொறாமையால அவனை கொன்று போட வகை தேடும் போது ரூபன் அவனை காப்பாற்ற நினைச்சு ஒரு குழியில போட சொல்லி திருப்பி அவனை காப்பாற்றலான்னு நினைக்கிறான். ஆனா அதுக்குள்ள அவங்க அந்த குழியில போட்டு அந்த பக்கமா வந்த ஒரு மீதியான இடத்துல இவனை விற்று போட்டாங்க, இஸ்மவேலர் கையில விற்று போட்டாங்க. அவங்க எகிப்து தேசத்துக்கு போயிட்டு அங்க பார்வோனுடைய ஒரு தலையாளி கிட்ட, அதாவது அதிபதி ஆகிய பார்வோனுடைய போத்திபார் என்பவரிடத்துல இவனை விற்று போடுறாங்க. இதுதான் இந்த அதிகாரம், முக்கியமான அதிகாரம். இதுக்கு அவங்க என்ன காரணம் பண்றாங்க, அவனை கொன்று, ஒரு ஆடை கொன்று இவனுடைய அங்கிய அந்த ஆட்டின் ரத்தத்திலே, வெள்ளாட்டு ரத்தத்திலே தோய்த்து அதை அவங்க தகப்பன் கையில கொடுத்து, அவன் தகப்பனை துக்கத்துக்குள்ள உன் மகன் இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லி, தன் ஆசை மகன் இல்லாததால அவன் மிகவும் வருத்தத்தோட தனக்குள்ள, இந்த இஸ்ரவேல் யாரு, இந்த இஸ்ரவேல் தான் தன் தகப்பனை ஏமாத்தினான். யார, ஏசாவை ஏமாத்தி ஏசாவின் இடத்தை அபகரிச்ச இவன் தான். அவனுக்கு என்ன தவறு நடக்குது பாருங்க, இவன் ஆசைப்பட்ட இவனுடைய மகன் இவன் கிட்ட இருந்து பிரிக்கப்படுது. அதனாலதான் நம்ம எந்த காரியத்தை செஞ்சாலும் நம்ம செய்யற ஒரு தவறும் நம்முடைய காலங்கள் நமக்கு அதை திரும்பி நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். இப்ப இந்த இஸ்ரவேல், இந்த யாக்கோபு தன் தகப்பனான ஈசாக்கை ஏமாத்தனா, ஏசாவுக்கு பதிலா இப்ப இவன் பிள்ளைகளே இவனை ஏமாத்தி இவன் ஆசை வச்ச ஒரு மகனை இவன் கிட்ட இருந்து பிரிச்சாங்க. இதனாலதான் நம்ம செய்யற கர்ம வினைகள் நம்முடைய காலத்தை நமக்கு நரகமா மாத்திடும். நம்ம வாழக்கூடிய காலங்களை நம்ம சந்தோஷமா வாழ முடியாம, நம்ம செய்யக்கூடிய தவறுகள்
நம்மளை நிம்மதியை குலைச்சிடும். அதனால நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எந்த வகையிலையோ, அவங்க மனசாலேயோ உடலாலேயோ வேற பொருளாலேயோ எந்த வகையிலையுமே நம்ம யாருக்கும் கஷ்டம் கொடுக்காம அவர்களை முடிஞ்ச அளவுக்கு நம்மளால யாரும் பாதிக்கப்படாம பார்த்துக்கோங்க. இல்லைன்னா இது மாதிரி தான். ஒரு தவறு செய்த ரூபன் கூட திருந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஆனாலும் அவன் நேசிச்ச அவனுடைய சகோதரன் அவனுக்கு கிடைக்கல. அவனை நினைச்சிட்டான் இவங்க மற்றவர்கள் அவனை கொன்று போட்டாங்க அப்படின்னு சொல்லி. இப்படிதான் இந்த உலகம் இந்த பிரபஞ்சம், இந்த பைபிளுக்கு எல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியுதான்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த பிரபஞ்சம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம என்ன செய்யறோமோ என்ன நினைக்கிறோமோ அதை திரும்பி நம்ம கிட்ட அது கொண்டு சேர்க்கும். நல்லதை நினைத்தால் அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க, நீ நல்லதை நினை நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி. ரொம்ப சிம்பிள். நல்லதே நினைங்க, நம்மளை சுற்றி நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். எவ்வளோ பாவங்கள் நம்மளை சுற்றி நம்மளை நெருங்கி வந்தாலும் நீங்கள் உண்மையாக இருங்க, நீதியாக இருங்க, மற்றவர்களுக்கு பாவம் நினைக்காதீங்க. இவ்வளோதான் கடவுள். அப்படி வாழக்கூடிய ஒரு மனுஷன் கடவுளுக்கே கடன் கொடுப்பான். ஏழைகளுக்கு உதவுறவன் கடவுளுக்கு கடன் கொடுப்பான்றாங்க. ஏழைகளுக்கு உதவுனா மட்டும் போதாது, நீ ஒரு நீதிமானாக இருக்கணும், உன்னால் பிறர் பாதிக்கப்படாமல் இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் இறைவன் உன் கூட இருப்பான், உன்னை பாதுகாப்பான். இந்த அதிகாரம் முடிவுற்றது. இதை நீங்கள் பொறுமையாக கேட்ட அனைவரும் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அன்பும் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் இருப்பதாக இயேசுவின் மூலமாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அன்பின் பிதாவே, ஆமென்.